அனைவருக்கும் ஜனாவின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் உலகரங்கில் தடம் பதித்த வரலாற்று ரீதியாக பேசு பொருளாக மாறிய பல்வேறுபட்ட நபர்களின் ஆளுமைகளின் வாழ்க்கை வரலாற்றையும் அந்த வரலாற்றினூடாக நாம் கற்றுக்கொள்கின்ற பாடங்கள் என்ன, ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வுகளும் எதற்காக இடம்பெற்றது, இன்றைய நிகழ்கால உலகில் அதனுடைய தாக்கம் என்பது எப்படி மாறி இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் உலகளாவிய ரீதியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தொடர்பாகவும் தனி நபர்களினுடைய வரலாற்று கதைகளையும் அவர்களால் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, தடம் மாறிய விடயங்கள் என்ன என்கின்ற வரலாற்றினுடைய ஒட்டுமொத்த கதைகளையும் உங்களுக்கு நாங்கள் வழங்கி வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் மிக மிக முக்கியமான ஒரு ஆளுமையை பற்றியும் விளையாட்டு வீரரை பற்றியும் தான் நாம் பேச இருக்கிறோம். வெறுமனே இவரை விளையாட்டு வீரர் என ஒதுக்கிவிட முடியாது. சமூகத்தில் இவரால் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. தான் வாழ்ந்த காலத்தில் எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இந்த நிலைக்கு வந்தேன் என்பதை அடிப்படையாக கொண்டு எமக்கு பல்வேறுபட்ட விடயங்களை இவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். மிக சிறந்த கால்பந்தாட்ட வீரர், போர்த்துக்கல் மண் கண்டெடுத்த பொக்கிஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்டியானோ ரொனால்டோவினுடைய வாழ்க்கை வரலாற்றை தான் இன்றைய தடம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம். இது தடம் வரலாற்றின் மறுபக்கம். கிறிஸ்டியானோ ரொனால்டோ, இவரை பற்றி பேசுவதாக இருந்தால் பல்வேறுபட்ட விடயங்களை, வரலாற்று கதைகளை கூறி இவரை நாம் அறிமுகப்படுத்தலாம். அது மட்டுமல்லாமல் நூற்றாண்டு கண்ட மிக சிறந்த கால்பந்தாட்ட வீரராக இவர் மாறியிருக்கிறார். இவருக்கு பல்வேறுபட்ட விருதுகள் கிடைத்திருக்கின்றன. மிக சிறந்த கால்பந்தாட்ட வீரர், இது அனைவருக்கும் தெரிந்த விடயம். இதிலையெல்லாம் தாண்டி மிக சிறந்த சமூக ஆய்வாளராக இவர் மாறியிருக்கிறார். இவருடைய ஒவ்வொரு கருத்துக்களும், ஏன் ஒவ்வொரு செயல்களும் கூட நிகழ்காலத்தில் நாம் மறந்துவிட்ட ஒரு தடத்தை எமக்கு ஞாபகப்படுத்திய நிகழ்வுகளாக மாறியிருக்கின்றன. அது பல்வேறுபட்ட சர்ச்சைகளையும் ஏற்படுத்தி இருந்தது. இவைகளை எல்லாம் கடந்து அப்படி என்ன செய்துவிட்டார் ரொனால்டோ? இன்று அவரை பற்றி நாம் பேசுவதற்கான காரணம் என்ன? உலகளாவிய ரீதியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் கதைத்திருக்கிறோம், ஏன் அலசி ஆராய்ந்திருக்கிறோம். ஆனால் நிகழ்காலத்தில் நாம் மறந்த மிக மிக முக்கியமான ஒரு விடயத்தை எமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அதனால் தான் இன்றைய தடம் நிகழ்ச்சியின் நாயகனாக அவரை சித்தரித்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் எப்படியான ஒரு நிலையிலிருந்து இன்று மாபெரும் சக்தியாக அவர் மாறிய அந்த கதையை தான் முழுமையாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக போர்த்துக்கலிலே ஒரு வறுமை மிகுந்த சூழலில் பிறந்த ஒரு குடும்பத்தில் 4வது பிள்ளையாக பிறந்தவர் தான் ரொனால்டோ. குடும்பம் மிகப்பெரிய வறுமையில் இருக்கும் பொழுது இவருக்கான தேவைகளை பூர்த்தி செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட தன் நிலையை உணர்ந்து, தன் குடும்பத்தின் நிலையை உணர்ந்து தனக்கான ஒரு பாதையை மிக சரியாக அமைத்துக் கொண்டவர். அதனால் தான் இன்று உலகம் போற்றும், ஏன் கோடியில் புரண்டு கொண்டிருந்த அதே நேரத்தில் கோடிக்கணக்கான ரசிகர்களையும் தன்னுள்ளே ஈர்த்து மிக சிறந்த ஆளுமையாக மாறியிருக்கிறார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. கால்பந்தை தாண்டி இவர் செய்த சேவைகள் என்பது அளப்பரியது. அதுவும் குறிப்பாக தன்னுடைய நாட்டிற்கும் சரி, பிற நாடுகளில் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் சரி, இவர் தொடர்ச்சியாக செய்து வருகின்ற சேவைகள் மிகவும் பாராட்டத்தக்கது. இதற்கு இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே இவருக்கு நாங்கள் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு பிரதானமான காரணமாக ஏன் இவைகளை ஆரம்பத்தில் தெரிவித்தோம் என்பதை கூட பின் நாட்களில் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் நிகழ்ச்சியினூடாகவும் அறிந்து கொள்ள முடியும். அந்த அளவிற்கு மிக முக்கியமான பல்வேறுபட்ட விடயங்களை செய்து சாதித்து காட்டியிருக்கிறார். யார் இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ? கால்பந்து உலகில் தனக்கென தனி அடையாளத்தை எவ்வாறு உருவாக்கினார் என்று உலகமே இவரை போற்றுவதற்கான காரணம் என்ன என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். கால்பெரிக்க உச்சரிக்கப்படும் ஒரு பெயர் அவரது பெயர் மட்டுமே. கால்பந்து களத்தில் அவனது பிரசன்னம் ஆட்டத்தில் அனல் பறக்க செய்யும். லாவகமாக பந்தை எடுத்து எதிரணி வீரர்களிடம் சிக்காமல் பந்தை விரட்டி சென்று கோல் கம்பத்திற்குள் பந்தை அவன் நுழைக்கும் போது அரங்கத்தில் குழுமியிருக்கும் ரசிகர்களின் கரகோஷம் விண்ணை பிளக்கும். Well, it's taken them 81 minutes, but finally the champions have a way through. கணனிகளால் கூட கண்டுபிடிக்க முடியாத நுணுக்கமான விளையாட்டு திறன்கள் மூலம் ஒட்டுமொத்த உதைப்பந்தாட்ட உலகின் முடிசூடா மன்னனாக, ரசிகர்களின் ஆதர்ச நாயகனாக சிம்மாசனமிட்டு வீட்டிருக்கும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ பற்றியே இன்றைய தடம் நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். A little over 3 minutes plus additional time remaining. As so often, Portugal's hopes rest on Cristiano Ronaldo's shoulders. Ronaldo. போர்த்துகல் நாட்டின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்து வரும் மதீரா தீவின் செயின்ட் அன்டோனியோ என்று அழைக்கப்படும் பகுதி
1980களில் மிகவும் வறுமை மிக்க பிரதேசமாக காணப்பட்டது. அந்த தீவில் வசித்து வந்த தம்பதியினரான டெனிஸ் மற்றும் மரியா ஆகியோருக்கு மொத்தமாக 3 குழந்தைகள். டெனிஸ் தோட்ட வேலையையும் மரியா சமையல் தொழிலையும் தமது வாழ்வாதார பணிகளாக செய்து வந்தனர். 1985ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி 4வது மகனாக பிறந்தார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ டோ சாண்டோஸ் அவியாரோ. அவரது பெயருக்கான காரணமாக கூறப்படுவது ரொனால்டோவின் தந்தை டெனிஸ் அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ரீகன் மீது மிக பெரும் மதிப்பு வைத்திருந்தார். அவரது பெயரை ஞாபகப்படுத்தும் விதமாக தனது மகன் கேலியும் கிண்டல்களும் அவரது இலக்கை நோக்கி வேகமாக ஓடத் தூண்டியது. இப்படியாகத்தான் ரொனால்டோவின் கால்பந்து பயணம் தொடர்கிறது. கால்பந்து விளையாட்டின் மீது காணப்பட்ட அதீத ஆர்வம் காரணமாக செல்லும் இடங்களுக்கெல்லாம் கால்பந்தை தூக்கி செல்வதை அவர் வழக்கமாக கொண்டிருந்தார். கிடைக்கும் நேரத்திலெல்லாம் காலால் பந்தை தட்டுவதை தவிர அவருக்கு வேறு வேலை இருக்கவில்லை. ஒருமுறை கால்பந்துடன் பள்ளி வகுப்பறையில் அமர்ந்திருந்த ரொனால்டோவை கண்ட அவரது ஆசிரியர், கால்பந்து வாழ்க்கை எதையும் தரப்போவதில்லை, உனக்கு ஒரு வேளை உணவை கூட கால்பந்து பெற்றுத்தராது, கால்பந்தினால் நீ வாழ்க்கையில் ஒன்றும் சாதிக்கப் போவதில்லை என கோபமாக திட்டினார். தனக்கு மிகவும் விருப்பமான விளையாட்டான கால்பந்து பற்றி ஆசிரியர் தப்பாக பேசியதை பொறுத்து கொள்ள முடியாத சிறுவன் ரொனால்டோ அவரை தாக்குவதற்காக கதறியை ஓங்கினார். இதன் காரணமாக மறுநொடியே அவர் பள்ளியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த சம்பவத்தை பற்றி கேள்விப்பட்ட தாய் மரியா தனது மகனிடம் விருப்பமான ஒரு துறையில் மட்டுமே கவனத்தை செலுத்து என அறிவுரை கூறினார். அதாவது கால்பந்து விளையாட்டை உனது வாழ்க்கை லட்சியமாக ஏற்றுக்கொள் என அவர் அறிவுரை கூறினார். ரொனால்டோ தனது தந்தையுடன் மிகவும் நெருக்கமான உறவை பேணி வந்தார். தினமும் படுக்கைக்கு செல்வதற்கு முன்னர் தனது தந்தையை சந்தித்து அவருடன் பேசிவிட்டு நித்திரை கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவரது தந்தையும் அவர் மீது அதிக பாசம் கொண்டிருந்தார். ரொனால்டோவை உலகம் போற்றும் விளையாட்டு வீரனாக உருவாக்க வேண்டும் என அவர் கனவு கண்டார். இதற்கு மத்தியில் ரொனால்டோவின் பெற்றோர் உழைத்த வருமானம் என்பது அவர்களது குடும்பத்தின் உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்கு மட்டுமே போதுமானதாக காணப்பட்டது. ரொனால்டோவின் பிரதான தேவைகளான ஆரோக்கிய உணவு மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் என்பவற்றை வாங்குவதற்கு கூட அவர்களுக்கு இதய துடிப்பு காணப்படவில்லை. மருத்துவர்களின் அறிவுரைப்படி அவர் தொடர்ந்து விளையாடி வந்தால் மாரடைப்பு ஏற்படக்கூடிய அபாயம் காணப்பட்டது. இந்த பிரச்சனை அவரது கால்பந்து கனவிற்கு மூடு விழாவாக மாறியது. எனினும் தேவையான சத்திர சிகிச்சைகளை மேற்கொண்டு தடைகளை தகர்த்து பீனிக்ஸ் பறவை போல மீண்டெழுந்தார். ஸ்போர்ட்டிங் கழகத்தில் அவரது விளையாட்டு திறன்கள் மற்றும் சாகசங்கள் என்பன போர்த்துகல் நாட்டையும் தாண்டி பிற நாடுகளையும் சென்றடைந்தது. ரொனால்டோ எனும் வீரன் மெல்ல மெல்ல சர்வதேச களத்திற்கு அறிமுகமாக தொடங்கியிருந்தார். இங்கிலாந்து, இத்தாலி, ஸ்பெயின் நாட்டின் பிரதான கழகங்கள் ரொனால்டோவை கவனிக்க தொடங்கின. அதே நேரத்தில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ பிரதிநிதித்துவப்படுத்தி வந்த லிஸ்பன் நகரின் ஸ்போர்ட்டிங் கழகத்திற்கும் இங்கிலாந்தின் பாரம்பரியமிக்க மான்செஸ்டர் யுனைடெட் கழகத்திற்கும் இடையிலான போட்டி இடம்பெற்றது. பலமிக்க அணியான மான்செஸ்டர் யுனைடெட் கழகத்திற்கு எதிராக சிறப்பான திறமைகளை வெளிப்படுத்தி எதிரணி வீரர்களை திக்குமுக்காட செய்தார் ரொனால்டோ. ரொனால்டோவின் இந்த திறன்களை கண்டு ஆர்வமடைந்த மான்செஸ்டர் யுனைடெட் கழகத்தின் பயிற்றுவிப்பாளர் ஃபெர்குசன் ரொனால்டோவை எப்படியாவது தமது கழகத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என தீர்மானித்தார். இறுதியாக ரொனால்டோவை 2003ஆம் ஆண்டு ஸ்போர்ட்டிங் கழகத்திலிருந்து 275 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விலைக்கு வாங்கியது மான்செஸ்டர் யுனைடெட் கழகம். மான்செஸ்டர் யுனைடெட் கழகத்தில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது திறன்களை வளர்த்து கொள்ள அவருக்கு பக்க பலமாக நின்றவர் அப்போதைய பயிற்சியாளர் அலெக்ஸ் ஃபெர்குசன் ஆவார். பின்னாட்களில் தனது கால்பந்து வாழ்க்கையின் தந்தை அலெக்ஸ் ஃபெர்குசன் என கூறி நெகிழ்ந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோவினுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கு அவரை கொண்டு சென்றதற்கான மிக பிரதானமாக மான்செஸ்டர் யுனைடெட் கழகத்தை குறிப்பிடலாம். இந்த கழகத்தில் அவர் விளையாடிய காலப்பகுதியிலிருந்து தான் அதிகமாக பேசு பொருளாக மாறியிருந்தார். குறிப்பாக மான்செஸ்டர் யுனைடெட் கழகம் அவரை வளர்த்தெடுத்தது மட்டுமல்லாமல் இவ்வுலகிற்கு மிக சிறந்த ஆளுமையாக அவரை விதைத்து காட்டியது என்று தான் கூற வேண்டும். குறிப்பாக அந்த காலத்தில் இருந்த இதனுடைய பயிற்சியாளர் ஃபெர்குசன் இவரை ஒரு மிக சிறந்த அடையாளமாக கண்டு எதிர்கால நட்சத்திரமாக இவர் திகழ்வார் என்கின்ற நம்பிக்கையில் பல்வேறுபட்ட சர்ச்சைகளுக்கு அவரோடு சேர்ந்து முகம் கொடுத்திருந்தார். குறிப்பாக மான்செஸ்டர் யுனைடெட் கழகத்தில் இவர் சேர்ந்த நாளில் இவருக்காக
முதலாக கொடுக்கப்பட்ட சீருடை 7ஆம் இலக்க சீருடை. இன்று மகேந்திர சிங் தோனி இந்த 7ஆம் இலக்க சீருடையை அணிந்து போர்க்கும் பொழுது அவரை மிக சிறந்த ஒரு நபராகவும் அதே சீருடையில் இன்னொரு நபரை வைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கிரிக்கெட் அரங்கில் தனக்கென அந்த சீருடையில் தனி அடையாளத்தை உருவாக்கி இருந்தார் இந்தியாவினுடைய நட்சத்திரம் மகேந்திர சிங் தோனி. இதே போன்றுதான் மான்செஸ்டர் யுனைடெட் அணி அந்த 7ஆம் இலக்க சீருடையை முதல் முறையாக ஒரு சிறிய இளைஞனுக்கு இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு வழங்கிய பொழுது பல்வேறுபட்ட சர்ச்சைகள் எழுந்திருந்தன. இந்த சீருடையை எப்படி இவருக்கு கொடுக்க முடியும்? ஒட்டுமொத்தமாக அந்த கழகமும் சரி ரசிகர்களும் சரி கொதிப்படைந்திருந்தார்கள். இருந்தாலும் கூட இன்று CR7 என அந்த சீருடையை வைத்தே மிக சிறந்த அடையாளமாக மாறியிருக்கிறார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இதனை எப்படி அவர் சாத்தியமாக்கினார்? தன்னுள் இருக்கின்ற திறமைகளை மிக சிறப்பாக வெளிப்படுத்தி ஒட்டுமொத்தமாக உலக அரங்கில் கால்பந்தாட்டத்தில் தனி அடையாளமாக திகழ்ந்தார். குறிப்பாக அந்த ஆரம்ப காலகட்டத்திலே வெயின் ரூனியோடு இடம்பெற்ற ஒரு சர்ச்சை உலகளாவிய ரீதியில் இவருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருந்தது. இங்கிலாந்து கழகமான மான்செஸ்டர் யுனைடெட்டில் விளையாடி கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் தன்னுடைய தாய்நாடான போர்த்துகல் அதே நேரத்தில் இங்கிலாந்துடன் மோதிக்கொண்ட ஒரு போட்டியில் வெயின் ரூனிக்கு சிவப்பு அட்டை கொடுக்கப்பட்டதற்கு இவர்தான் காரணம் என ஒட்டுமொத்த இங்கிலாந்து ரசிகர்கள் இவரை வசைப்பாட தொடங்கினார்கள். அதற்கு பிறகு போட்டி நிறைவடைந்தது. வெயின் ரூனிக்கும் இவருக்குமான பிரச்சனை என்பது ஒரு கட்டத்தில் சுமூகமாக முடிவுக்கு வர இருந்தாலும் கூட ஆனாலும் இங்கிலாந்து கழகமான மான்செஸ்டருக்கு இவர் மீண்டும் வருகை தந்த பொழுது அவருடைய கழகத்திலேயே அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு உண்டாகியது. அனைத்து விதமான ரசிகர்களும் அவரை வசைப்பாட தொடங்கினார்கள். இதனால் என்ன செய்வது என்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அவருக்கு இருந்தது. குறிப்பாக அந்த காலகட்டத்தில் தான் அவருடைய தந்தையும் மறைந்திருந்தார். இதனால் வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த சோகங்களையும் பிரச்சனைகளையும் ஒன்றாக சந்திக்க தொடங்கியிருந்தார் அந்த இளம் வயதில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இருந்தாலும் கூட தன் திறமை மீது கொண்ட நம்பிக்கை அவரை மிக சிறந்த ஆளுமையாக மாற்றியிருந்தது. மான்செஸ்டர் கழகத்தில் மிக சிறந்த பல வெற்றிகளை தேடி கொடுத்து தான் சிறந்த நபர் என தன்னை போற்றிய அதே நேரத்தில் தூற்றிய ரசிகர்களை மிக சிறந்த வகையில் விசிலடித்து கொண்டாடும் முகமாக மாற்றி அமைத்திருந்தார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அதனால்தான் இன்று வரை அவரை பற்றி பேசுவதற்கு அவருடைய இந்த 36 வயதை கடந்து இன்றும் வரை இளமை மிக்க அதே நேரத்தில் அதிசயமிக்க ஒரு வீரராகவே அவரை பார்க்க தோன்றுகின்றது. அவர் அடிக்கும் ஒவ்வொரு கோல்களும் கிட்டத்தட்ட பல்வேறுபட்ட மாற்றங்களையும் அதிசயங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்று அவர் கோடியில் புரளும் பொழுது அதே கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவரை கொட்டி கொட்டி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பின்னாலும் பல காரணங்கள் இருந்தன. தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட சர்ச்சைகளை சந்தித்தாலும் கூட தன்னுடைய திறமையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு அவர் தயங்கியதே இல்லை, தயக்கம் காட்டியதிலும் இல்லை. அதற்கு மிக சிறந்த உதாரணமாக ரியல் மெட்ரிட் கழகத்தில் அவர் சேர்ந்த பொழுது அவருக்கு உண்டான மதிப்பை பற்றி நாம் குறிப்பிடலாம். கால்பந்தாட்ட அரங்கில் 2000 கோடி எப்படி 2000 கோடி ரூபாவுக்கு அவரை விலை கொடுத்து வாங்கியிருந்தது ரியல் மெட்ரிட் கழகம். அத்தனை மிகப்பெரிய ஒரு தொகைக்கு கால்பந்தாட்ட அரங்கில் எந்த ஒரு வீரருக்கும் கொடுக்கப்படாத ஒரு தொகை அவருக்கு கொடுக்கப்பட்டது. மிக சிறந்த ஒரு ஆளுமையாக அவர் பார்க்கப்பட்டார். அதற்கும் தான் பொருத்தமானவர் என்பதை தொடர்ச்சியாக போட்டிகளில் வெற்றி பெற்று நிரூபித்திருந்தார். குறிப்பாக தன்னுடைய நாட்டிற்கு விளையாடும் பொழுதும் மிக சிறந்த சாதனைகளை படைத்திருந்தார். ஐரோப்பா 2016ஆம் ஆண்டு ஐரோப்பா கிண்ணத்தை யாரும் மறந்துவிட முடியாது. இறுதிப் போட்டியை யாரும் மறந்துவிட முடியாது. கண்ணீர் மல்க அந்த போட்டியில் அவர் விளையாடிய தருணமும் அங்கு ஏற்பட்ட மாற்றங்களும் ஒட்டுமொத்த போர்த்துகலும் கொண்டாடிய தருணமாகவும் இருளில் மூழ்கிய தருணமாகவும் அது மாறியிருந்தது. அப்படி என்ன நடந்தது அந்த இறுதிப் போட்டியில், என்னென்ன மாற்றங்களை கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஏற்படுத்தினார் என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். The life is good, I'm blessed. I work for that. My motivation is to work more, to make my name always in the top level. This is my motivation. தனது சர்வதேச கழக உதைப்பந்தாட்ட வாழ்க்கையை மான்செஸ்டர் யுனைடெட் கழகத்தில் ஆரம்பித்த ரொனால்டோவுக்கு பாரம்பரியமான 7ஆம் இலக்க மேல் சட்டை வழங்கப்பட்டது. கழகத்தின் இந்த தீர்மானத்திற்கு அந்த அணியின் ரசிகர்களே எதிர்ப்பு தெரிவிக்க தொடங்கினார்கள். காரணம், டேவிட் பெக்கம் போன்ற அணியின் வெற்றி வீரர்கள் உபயோகப்படுத்திய 7ஆம் இலக்க சட்டையை சிறுவன் ஒருவனுக்கு கொடுப்பதா என அனைவரும் கேள்வி எழுப்பினர். கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் ஆட்டம் உங்களது கேள்விகள் அனைத்திற்கும் பதில் கூறும் என கூறி சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். அவரது இந்த வார்த்தைகள் எவ்வளவு தீர்க்க தரிசனமானது என்று உலகம் பின்னாளில் கண்டு கொண்டது. One of the most expensive teenagers in the game at £12 million. Here comes young Ronaldo. மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்காக தனது கன்னி போட்டியை ஆல் ட்ரஃபோர்ட் மைதானத்தில் விளையாடினார். மேலதிக வீரராக களத்தில் இறங்கிய கிறிஸ்டியானோ ரொனால்டோ அனுபவமிக்க வீரர்களின் கூட்டத்திற்கு நடுவே தான் கற்றுக்கொண்ட வித்தைகளை களத்தில் காட்டி கைத்தற்றல் பெறுவதற்கு
அவருக்கு வெகு நேரம் செல்லவில்லை. 7ஆம் இலக்க மேல் சட்டைக்கும் மான்செஸ்டர் கழகத்திற்கும் தான் பொருத்தமானவர் என்று தனது முதலாவது போட்டியிலேயே பரைசேச கால்பந்தாட்ட அரங்கில் மெல்ல மெல்ல வளர்ச்சியடைய தொடங்கிய போதுதான் ஈடு செய்ய முடியாத அந்த இழப்பு அவருக்கு ஏற்பட்டது. குடி போதைக்கு அடிமையான ரொனால்டோவின் தந்தையின் உடல்நிலை மோசமடைய தொடங்கியது. உயர்தர சிகிச்சை பெற ரொனால்டோ அவரை இங்கிலாந்திற்கு அழைத்த போதும் அவர் அதனை மறுத்துவிட்டார். இறுதியாக செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி 2005ஆம் ஆண்டு அவரது உயிர் பிரிந்தது. அந்த நேரத்தில் ரஷ்ய அணிக்கு எதிராக போர்த்துகல் அணி சார்பாக உலகக்கோப்பை தகுதிகாண் போட்டிகளில் விளையாடுவதற்கு தயாராக இருந்தார் ரொனால்டோ. உலகக்கோப்பைக்கு தகுதி பெறுவதற்கு அந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டிய நிலையில் போர்த்துகல் அணி இருந்தது. தந்தை இறந்துவிட்ட செய்தியை கேள்விப்பட்ட கிறிஸ்டியானோ ரொனால்டோ போட்டியை புறக்கணித்துவிட்டு ஊருக்கு செல்வார் என்றே பலரும் நினைத்தனர். நான் மிகப்பெரிய உதைப்பந்தாட்ட வீரனாக விளங்க வேண்டும் என்பதே எனது தந்தையின் ஆசை. அவர் என்னை அந்த பாதையில் வளர்த்தெடுத்தார். அவரது ஆசையை நிறைவேற்றுவதற்காக நான் கால்பந்து விளையாடியே தீருவேன் என்று கூறினார் கிறிஸ்டியானோ. தந்தை இறந்த அந்த சோகத்திலும் கனவுகளை சுமந்து களத்தில் இறங்கினார். ரஷ்ய அணிக்கு எதிரான அந்த போட்டியில் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் உணர்ச்சிமிக்க ஆட்டம் போர்த்துகல் அணி வீரர்களையும் தாண்டி எதிரணி ரஷ்ய வீரர்களையும் பாதித்திருந்தது. தந்தையின் பிரிவால் மீளா துயரில் ஆழ்ந்திருந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு கால்பந்து மைதானங்கள் மற்றும் கால்பந்து ஆகியவையே தோள்மேல் ஆதரிக்கும் தோழனாக துணை நின்றது. 2006ஆம் ஆண்டு கால்பந்து உலகக்கோப்பை போட்டிகள் இங்கிலாந்து மற்றும் போர்த்துகல் அணிகளுக்கு இடையில் இடம்பெற்ற போட்டியில் இங்கிலாந்து அணியின் நட்சத்திர வீரர் பட்டை காட்டப்பட்டு வெளியேற்றப்பட்டார். Look at Rooney there battling away. Now that was right under the nose of the referee. And there's a bit of angst going on here, and he's in trouble. And Ronaldo straight away was chirping at the referee to do something. And the referee has gone to his pocket. It's red! He's sent Rooney off. போட்டியில் போர்த்துகல் அணி இங்கிலாந்து அணியை தோற்கடித்து உலகக்கோப்பை போட்டிகளிலிருந்தே வெளியேற்றியது. இதனால் இங்கிலாந்து ரசிகர்களின் எதிரியாக மாறி போனார் ரொனால்டோ. உலகக்கோப்பை போட்டிகள் முடிவடைந்ததன் பின்னர் வழக்கமான இங்கிலாந்து கழக போட்டிகளில் பங்கேற்பதற்காக இங்கிலாந்து நாட்டிற்கு திரும்பி சென்றார் ரொனால்டோ. அங்கு நாடு முழுவதும் அவருக்கு எதிர்ப்பலைகள் எழத் தொடங்கின. மான்செஸ்டர் யுனைடெட் அணி சார்பாக பங்கேற்கும் போட்டிகளில் ரசிகர்கள் அவரை வசைபாடினர். ஒரு பக்கம் தந்தையின் பிரிவால் மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோவை சொந்த கழகத்தின் அணி ரசிகர்களே வெறுப்பு சொற்களால் தொடர்ந்து காயப்படுத்தி வந்தனர். ஆனால் புறத்திலிருந்து வரும் அழுத்தத்தை தனது அகத்திற்குள் எடுத்துக்கொள்ளாமல் மனநிலையை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டார் கிறிஸ்டியானோ. தனக்கு எதிரான கருத்துக்கள் அனைத்திற்கும் தனது விளையாட்டின் மூலமே பதில் சொல்ல தீர்மானித்தார் ரொனால்டோ. அதன் பின்னர் அவரது ஆட்டம் வெறித்தனமாக மாறியது. 2007-2008 உதைப்பந்தாட்ட பருவ காலத்தில் மொத்தமாக 31 கோல்களை அவர் அடித்திருந்தார். இதன் மூலம் ஒரு பருவ காலத்தில் அதிக கோல்கள் அடித்த வீரர் என்ற சாதனை அவர் வசமாகியது. அதே ஆண்டில் தங்க காலனி விருதும் வாங்கி உதைப்பந்தாட்ட ரசிகர்களின் மனதில் இடம் பிடிக்க தொடங்கினார். முன்பே 7ஆம் இலக்க மேல் சட்டை வழங்கப்பட்டமைக்காக சர்ச்சைக்குள்ளான கிறிஸ்டியானோ ரொனால்டோ பின்னாட்களில் CR7 என்றே செல்லமாக அழைக்கப்பட தொடங்கினார். மின்னலை விடவும் வேகமாக களத்தில் செயற்படும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்காக தொடர்ந்து சிறப்பாக விளையாடினார். ரொனால்டோவின் பங்களிப்புடன் 2007 பந்தாட்ட போட்டிகளில் சாம்பியனாக முடிசூட்டிக் கொண்டது மான்செஸ்டர் யுனைடெட் கழகம். 2008ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் லீக் கோப்பையையும் FIFA கழக கோப்பையையும் சுவீகரித்துக் கொண்டது மான்செஸ்டர் யுனைடெட் அணி. அதே ஆண்டு சர்வதேச கால்பந்து உலகின் அதி உயர் தனிநபர் விருதான பலண்டினோர் விருதையும் தனதாக்கிக் கொண்டார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. FIFA சிறந்த வீரருக்கான விருது, தங்க பாதனி விருது என வரிசையாக அவரிடம் வந்து சேர்ந்தது. இந்த நேரத்தில்தான் உலக கால்பந்து வரலாற்றில் மிகவும் சுவாரஸ்யமான இரு வீரர்களுக்கு இடையிலான போட்டிக்கான ஆரம்பம் உருவாகியது. ஒட்டுமொத்த கால்பந்து ரசிகர்களும் இந்த இரு வீரர்களின் ரசிகர்களாக பிரிந்து நின்று விளையாட்டை ரசிக்க தொடங்கினார்கள். At the age of 17 scores his first goal for Barcelona. தனது ஆகப்பெரிய போட்டியாளராக விளங்கிய லியோனல் மெஸ்ஸியின் கூடாரத்திற்குள் செல்வதற்கு தீர்மானித்தார் ரொனால்டோ. 2009ஆம் ஆண்டு ஐரோப்பிய கால்பந்தாட்ட உலகின் ஜாம்பவானாக கருதப்படும் ரியல் மேட்ரிட் கழகத்திற்காக 2000 கோடி ரூபாய் பெறுமதிக்கு ஒப்பந்தமானார்.
2009ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டிற்கு குடிபெயர்ந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ ரியல் மேட்ரிட் அணி சார்பாக ஐரோப்பிய கால்பந்தாட்ட போட்டிகளில் களமிறங்கி தனது ஆதிக்கத்தை செலுத்த தொடங்கினார். லாலிகா வலயத்திற்குள் விளையாடி வந்த ரியல் மேட்ரிட் கழகத்திற்கு அதே வலயத்தில் விளையாடி வந்த மற்றொரு முன்னணி கழகமான பார்சிலோனா அணியுடன் விளையாடுவதற்கும் வாய்ப்பு உருவாக்கியது. இந்த இரு அணிகளுக்கும் இடையிலான போட்டி கால்பந்து ரசிகர்களால் எல் கிளாசிகோ என்று அழைக்கப்படும். எல் கிளாசிகோ போட்டிகளில் மெஸ்ஸி மற்றும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆகியோருக்கு இடையிலான முதல் மோதல் விறுவிறுப்பாக காணப்படும். தமிழ் சினிமா ரசிகர்கள் விஜய், அஜித், சிம்பு, தனுஷ் என ரசிகர்கள் பிரிந்து மோதிக்கொள்வதைப் போல கால்பந்தாட்ட உலகில் மெஸ்ஸி மற்றும் ரொனால்டோ ஆகிய இரு துருவங்களை அடிப்படையாக வைத்து ரசிகர்கள் தமக்கிடையே கருத்து பரிமாற்றல்களை மேற்கொள்ள தொடங்கினார்கள். போட்டி பற்றிய ஆரோக்கியமான விவாதங்களும் உருவாக தொடங்கின. இந்த இரு ஜாம்பவான்களின் அதுவும் விளையாட்டுசார் திறன்களும் பலராலும் ஆராயப்பட தொடங்கியது. ஆனால் ரொனால்டோ மெஸ்ஸி குறித்தும் உணர்ச்சி பூர்வமான தனது கருத்துக்களை கூறி அவரது ரசிகர்கள் மனதிலும் நீங்கா இடம் பிடித்துக் கொண்டார். How hard does he get out of these situations, Rob? He's got nowhere to go and he just produces moments of magic like this. And Barcelona have won the first Clasico of the season. Une demande d'accueillir Léo Messi, notre premier Argentin, Ballon d'Or, France Football. கடந்த 15 ஆண்டுகளாக கால்பந்து உலகில் எனக்கு நேரடி போட்டி என்றால் அது லியோனல் மெஸ்ஸி தான். அவர் எனக்கு தரும் சவால்களும் போட்டியுமே என்னை இன்னும் சிறப்பாக செயல்பட தூண்டுகிறது என்று மெஸ்ஸி பற்றி தனது கருத்துக்களை கூறினார் ரொனால்டோ. ஐரோப்பிய கால்பந்தாட்ட சாம்பியன்ஷிப் போட்டிகளில் மெஸ்ஸியின் அதிக கோல்கள் சாதனையை 128 கோல்கள் அடித்ததன் மூலம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தகர்த்தார். அதே போல ஆண்டின் சிறந்த கால்பந்தாட்ட வீரருக்கான பேலன்டினோர் விருதை தட்டி செல்வதிலும் மெஸ்ஸி மற்றும் ரொனால்டோக்கு இடையே கடுமையான போட்டி நிலவும். இதுவரை ரொனால்டோ 5 முறையும் மெஸ்ஸி 6 முறையும் பேலன்டினோர் விருதை பெற்றுள்ளனர். எனினும் உலகத்தில் மிகவும் பிரபலமான விளையாட்டு வீரர்கள் பட்டியலில் தொடர்ந்தும் மெஸ்ஸியை பின்னுக்கு தள்ளி ரொனால்டோவே அதிக காலம் முதலிடத்தில் இருந்து வருகிறார். இன்ஸ்டாகிராம் தளத்தில் ரொனால்டோவை பின்தொடர்ந்து வரும் நபர்களின் எண்ணிக்கை மட்டும் 30 கோடியை தாண்டி செல்கிறது. திரைப்பட நட்சத்திரங்கள், அரசியல் தலைவர்கள், ஏனைய விளையாட்டு வீரர்கள் என அனைவரையும் விட இன்ஸ்டாகிராம் தளத்தில் ரொனால்டோவை பின்தொடரும் நபர்களின் எண்ணிக்கை மிக மிக அதிகம். ஃபேஸ்புக் தளத்திலும் அதிக லைக்குகள் வாங்கிய நபர் என்ற சாதனையை படைத்தார். இதற்காக கின்னஸ் உலக சாதனை அமைப்பு அவருக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தது. மொத்தமாக 12 கோடிக்கு மேல் லைக்குகள் அவரது கணக்கில் இடம்பெற்றுள்ளன. இன்று வரை முறியடிக்கப்படாத சாதனையாகவும் அது காணப்படுகிறது. இத்தகைய சாதனைகளை படைத்த பிரபலமான நபர்களின் பின்னால் சர்ச்சைகளும் சுற்றி வருவது ஒன்றும் புதிய விடயம் அல்ல. உலகத்தையே உலுக்கி போட்ட மீட்டு பாலியல் சீண்டர்கள் தொடர்பான சர்ச்சையிலிருந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோவும் தப்பவில்லை. ரொனால்டோ மீது கேத்தரின் எனும் மாடல் அழகி பாலியல் வன்புறவு புகார் அளித்திருந்தார். இதனை தமக்கு சார்பாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்த பத்திரிகைகள், ரொனால்டோவின் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திற்கு வெளியே இந்த பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்காக அந்த பெண்ணிற்கு 2.5 கோடி ரூபாய் பணத்தை வழங்க முன்வந்ததாக பத்திரிகைகள் எழுதின. இந்த குற்றச்சாட்டுக்கள் அனைத்தையும் பகிரங்கமாக மறுத்தார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. களத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் தான் ஒழுக்கத்தையும் கண்ணியத்தையும் தனது வாழ்வில் பேணி வருவதாகவும் இது போன்ற தேவையற்ற பொய்யான குற்றச்சாட்டுக்கள் தன் மீது தொடர்ச்சியாக வைக்கப்படுவதாகவும் வருத்தம் தெரிவித்தார். கேத்தரின் ரொனால்டோ மீது தொடுத்த இந்த வழக்கு 2019ஆம் ஆண்டு நீதிமன்றத்தினால் தள்ளுபடி செய்யப்பட்டது. ரொனால்டோவுக்கு ஜூனியர் மேடியோ, ஈவா மரியா என இரட்டை குழந்தைகளும், அலானா, மார்டினா என மொத்தமாக 4 குழந்தைகள் உள்ளன. ஜோர்ஜீனியா ரொட்ரிகஸ் என்ற பெண்ணுடன் தற்பொழுது அவர் வசித்து வருகிறார். கழக போட்டிகளில் மட்டுமன்றி தேசிய அணிக்காகவும் பல்வேறு வெற்றிகளை பெற்று தந்துள்ளார் ரொனால்டோ. இதுவரை 8 முறை ஐரோப்பிய கோப்பை கால்பந்து போட்டி பிரான்ஸ் நாட்டில் இடம்பெற்ற ஐரோப்பிய கோப்பை கால்பந்து போட்டிகளை அவ்வளவு சீக்கிரம் எந்த கால்பந்தாட்ட ரசிகர்களும் மறந்துவிட முடியாது. ஸ்பெயின், ஜெர்மனி, இத்தாலி என ஜாம்பவான் அணிகளை சமாளித்து கடும் போராட்டத்திற்கு மத்தியில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தலைமையிலான போர் தொடக்க நிமிடங்களிலேயே பிரான்ஸ் அணி வீரர் திமித்ரி மேலதிக மருத்துவ சிகிச்சைகளுக்காக அவர் களத்திலிருந்து வெளியே கொண்டு செல்லப்பட்டார். வடித்தன. போர்த்துக்கல் ரசிகர்களும் போர்த்துக்கல் நாடும் இருளில்
வீரர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தொடர்ந்து வழங்கி வந்தார் ரொனால்டோ. அவர்களை உற்சாகமூட்டினார். இன்று ஒவ்வொரு வீரர்களுக்குள்ளும் உற்சாகத்தீயை மூட்டினார். வழங்கப்பில் மேலதிக நேரத்தில் போர்த்துகல் அணி வீரர் அடர்சிடோ அன்டோனியோ கோல் அடிக்க வரலாற்றில் முதல் முறையாக தனது சொந்த and well, it's their first tournament success, and when you saw that, of course, we'll be only too happy to get those medals around their necks. Rui ரூபாய் கொடுத்து யுவே அணி அவரை விலைக்கு வாங்கியிருந்தது. ஜுவென்டஸ் அணியில் அவர் சேர்ந்த பொழுது பல்வேறுபட்ட பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள தொடங்கினார். காரணம், அவருடைய ஆட்டம் ஆரம்பத்தில் மிகவும் மந்தமாக இருந்தது. இதனால் இத்தனை விலை கொடுத்து இவரை வாங்க வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வி கூட எழுப்பப்பட்டிருந்தது. ஆனால் தன்னுடைய திறமை, அதாவது 30 வயதை கடந்தும் தான் மிக சிறந்த இளம் வீரர் என்பதை மீண்டும் நிரூபித்து காட்டுவதற்காக தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்திருந்தார். அதுவும் யுவே கழகம் இன்று மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருப்பதற்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ அண்மையில் செய்து வருகின்ற சாகசங்களும் சாதனைகளும் மிக சிறந்த வரலாற்று கதைகளாகவே யுவென்டஸ் அணிக்கு மாறி இருக்கிறது என்று கூறலாம். 2500 கோடி ரூபாய் என அதற்கு மேல் கொடுத்தும் வாங்கக்கூடிய தகுதி என்னிடம் இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு மிக சிறந்த உதாரணமாக இருக்கிறார்கள். அதற்கு காரணம், ஒட்டுமொத்தமாக தன்னுடைய வாழ்க்கையில் தற்பொழுது 36 வயதை தாண்டி சென்று கொண்டிருந்தாலும் கூட தன்னுடைய உடலை அவர் பேணுகின்ற விதயம், உணவு கலாச்சாரத்தை அவர் மிக சரியாக இந்த சமுதாயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக பேணி வருவதுதான், உதாரணமாக இருப்பதுதான் அவருடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக அமைந்திருக்கிறது. ஏன், பல்வேறுபட்ட விளையாட்டு வீரர்கள், ஏனைய துறையை சார்ந்தவர்கள் கூட ரொனால்டோவை பின்தொடர்ந்து செல்வதற்குரிய மிக முக்கியமான ஒரு காரணமாக அது பார்க்கப்படுகிறது. அந்த அளவுக்கு தன்னுடைய ஆளுமையை சிறப்பாக செய்து கொண்டிருப்பவர் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. சமூக ரீதியாகவும் சரி, அதே நேரத்தில் சமூக வலைத்தளங்களினூடாகவும் சரி, அவர் செய்கின்ற ஒவ்வொரு விடயங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மதிப்பு ஏற்படுகிறது, ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதனை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. குறிப்பாக இந்த நிகழ்காலத்திலும் சரி, அந்த ஜுவென்டஸ் கழகத்தில் அவர் சேர்ந்த பொழுதும் சரி, என்னென்ன விடயங்களை சந்தித்தார், எப்படியான போட்டிகளில் தன்னை மிக சிறந்த ஆளுமையாக மாற்றிக்கொண்டார் என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். Cristiano, el Real Madrid será campeón de la Champions. Va Cristiano, vamos Cristiano. Alba el portugués. மேட்ரிட் அணிக்காக விளையாடிய கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர் விளையாடிய காலத்தில் அந்த அணிக்காக 2011ஆம் ஆண்டில் கோப்பா டெல் ரே, 2012ஆம் ஆண்டு லாலிகா சாம்பியன், மீண்டும் 2012ஆம் ஆண்டு ஸ்பானிஷ் சூப்பர் கப் ஆகிய கிண்ணங்களை பெற்றுக் கொடுத்தார். ரொனால்டோவின் அசத்தலான ஆட்டத்தின் மூலம் 2014, 2016, 2017, 2018 ஆகிய ஆண்டுகளில் சாம்பியன்ஸ் லீக் போட்டிகளில் ரியல் மேட்ரிட் அணி வெற்றி பெற்று அசத்தியது. எண்ணற்ற வெற்றிகளுக்கு பின்னர் 2018ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2500 கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தம் செய்தது ஜுவென்டஸ் அணி. ஜுவென்டஸ் அணிக்கு மாறியதிலிருந்து கோல் அடிப்பதற்கு மிகவும் சிரமப்பட தொடங்கினார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. களத்திலிருந்து மேலதிக வீரராக எடுக்கப்பட்டார். 34 வயதான ஒரு வீரரை இவ்வளவு தொகைக்கு யுவே அணி விலைக்கு வாங்கியது மாபெரும் தவறு என கால்பந்து விமர்சகர்கள் கருத்து கூற தொடங்கினர். ரொனால்டோவின் பொற்காலம், ஆதிக்கம் என்பன முடிந்துவிட்டன என விளையாட்டு பத்திரிகைகள் எழுதத் தொடங்கின. இந்த கருத்துக்கள் அனைத்திற்கும் தனது ஆட்டத்தின் மூலம் பதில் கூறுவதற்கு விரும்பினார் ரொனால்டோ. ஐரோப்பிய சாம்பியன்ஸ் லீக் போட்டி தொடரில் அட்லெடிகோ மேட்ரிட் அணிக்கு எதிரான போட்டி அது. ஏற்கனவே முதல் கட்ட போட்டியில் அட்லெடிகோ மேட்ரிட் அணி 2 கோல்கள் அடித்திருந்தது. இந்த இரண்டாவது கட்ட போட்டியில் 3 கோல்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றால் மட்டுமே யுவே அணியால் முன்கள வீரர், அட்டாக்கிங் மிட், ஃபீல்டர், விங்கர் என களத்தில் எந்த பகுதியில் விளையாடினாலும் அவரது கால்கள் சொல்லும் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டு பந்து அதற்கேற்ப செயற்படும். இயந்திரம் போல வேகமாக செயற்படும் கால்கள் தந்திரம் செய்து எதிரணி வீரர்களை ஏமாற்றி பந்தை கோல் கம்பம் வரை கொண்டு செல்லும் வித்தையை இன்று வரை எந்த ஒரு அணியினதும் காணொளி பகுப்பாய்வு நிபுணர், அதாவது வீடியோ ஆய்வு செய்ய முடியவில்லை. பந்தய வீரருக்கு நினைவாக அவரது வேகம் களத்தில் அமைந்திருக்கும். நெஞ்சில் பந்தை வாங்கி அதனை குறுக்காக காலால் கம்பத்திற்குள் நுழைப்பது
ஃப்ரீ கிக்குகளில் அரண் போல நிற்கும் எதிரணி வீரர்களின் அரணை வளைந்து செல்லும் கிக்கின் மூலம் தகர்த்து கோல் அடிப்பது என மைதானத்தில் தனது ஆதிக்கத்தை மூளை முடுக்கெல்லாம் பரப்பி விளையாடுவது அவரது தனிக்கலை. சென்டூரியா அணிக்கு எதிரான புவியீர்ப்பு விசைக்கு சவால் விடும் வகையில் 8 அடி உயரத்திற்கு பாய்ந்து பறந்து தலையால் பந்தை கோல் கம்பத்தை நோக்கி அடித்தார். நடத்தப்பட முடியாத நிகழ்வுகள் அனைத்தும் ரொனால்டோவின் திறன்களால் நடத்தி காட்டப்பட்டது. கோல்கள் அடிப்பது மட்டுமன்றி அதனை கொண்டாடுவதும் அவருக்கே உரிய தனி அழகு. கோல் கம்பத்தை நோக்கி பந்தை விரட்டி செல்லும் ரொனால்டோவுக்கு ஆதரவாக ரசிகர்கள் ரொனால்டோ ரொனால்டோ என முழக்கமிட, கோல் அடிக்கும் ரொனால்டோ கோனர் திசையை நோக்கி ஓடி சென்று அந்தரத்தில் பாய்ந்து 180 பாகையில் சுற்றி வந்து நிற்பது அவரது வழக்கம். கொண்டாட்டம் மைதானத்தில் எத்தனையோ கால்பந்தாட்ட வீரர்கள் அன்று முதல் இன்று வரை விஞ்ஞானத்திற்கு சவால் விடும் வகையில் வித்தியாசமான பல கோல்களை அடித்து சாதனை புரிந்திருந்தாலும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அடிக்கும் ஒவ்வொரு கோல்களும் ஏதோ ஒரு வகையில் ஒரு புதிய வகை சக்தியை ரசிகர்களுக்குள் பாய்ச்சுவதாக அமைந்துள்ளது. அதாவது கோமாவில் படுத்திருக்கும் ஒரு நோயாளியை கூட அவரது கோல் சுய நினைவுக்கு கொண்டு வரும் சக்தி படைத்தது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், போலந்தில் வசித்து வந்த டேவிட் எனும் ஒரு சிறுவன் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் தீவிர ரசிகன். விபத்து காரணமாக அவன் சுய நினைவை இழந்து கோமா நிலைக்கு சென்று விட்டான். எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் அவனுக்கு நினைவு என்பது திரும்பவில்லை. இறுதியாக கிறிஸ்டியானோ ரொனால்டோ கோல் அடிக்கும் போது வர்ணனையாளர்களால் உற்சாகமாக சொல்லப்படும் கூச்சல்கள் அந்த வர்ணனையை அவன் அருகே ஒலிக்க செய்த போது அவன் சுய நினைவு பெற்று மீண்டும் எழுந்து வந்தான். இன்று வரை மருத்துவ உலகில் விடை கண்டுபிடிக்க முடியாத மர்மமாகவே இந்த சிகிச்சை முறை காணப்படுகிறது. இந்த நிகழ்வை பற்றி கேள்விப்பட்ட கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது கோல் காரணமாக கோமாவிலிருந்து மீண்டெழுந்து வந்த சிறுவனை சந்திக்க நேரடியாக சென்றார். கிறிஸ்டியானோ ரொனால்டோவை கண்டு டேவிட் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்து விட்டார். மற்றொரு முக்கியமான விடயம், கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது தினசரி வாழ்க்கையிலும் பழக்க வழக்கங்களில் பின்பற்றும் ஒழுக்க நெறிகள் பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. குறிப்பாக புகழ்பெற்ற பல விளையாட்டு வீரர்களும் உடலில் பச்சை குத்திக் கொள்வதை ஆடம்பரத்தின் அடையாளமாகவே செய்து வருகின்றனர். ஆனால் உலகின் முதலாம் தர பிரபலமாக இருந்தும் அவரது உடலில் ஒரு அங்குலத்திற்கு கூட பச்சை குத்தப்படவில்லை. இதற்கு காரணம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வருடத்திற்கு 2 முறை கட்டாயமாக இரத்த தானம் செய்து வருகிறார். இதன் காரணமாகவே அவர் பச்சை குத்திக் கொள்வதற்கு ஆர்வம் காட்டவில்லை. 2015ஆம் ஆண்டு நேபாளம் நாட்டில் இடம்பெற்ற பூகம்பத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 40 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கி தனது கருணை உள்ளத்தை வெளிப்படுத்தினார். சிரியாவில் உள்நாட்டு போர் உச்சம் பெற்ற போது சர்வதேச பிரபலங்கள், நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள் என பலரும் மௌனம் காத்து வந்த வேளையில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ சிரிய போரின் கொடுமைகளை, துன்பங்களை வெளிப்படுத்தும் விதமாக வெளியிட்ட காணொளி யுத்தத்தில் அப்பாவி பொதுமக்கள் அனுபவிக்கும் துன்பங்களை பல கோடி மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது. Don't lose your hope. The world is with you. We care about you. I am with you. கருப்பின மக்களுக்கு எதிரான நிறவெறி வன்செயல்களை எதிர்த்து கருத்து தெரிவிப்பதற்கும் அவர் தயங்கியதில்லை. அமேசான் மலைக்காடுகள் காட்டு தீயால் பாதிக்கப்பட்ட போது காற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் தனது சமூக கரிசனையை வெளிப்படுத்தினார். கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் கால்பந்தாட்ட திறன்கள் வரலாறு கண்ட எந்த ஒரு வீரரை விடவும் அதி சிறந்த நிலையில் இருப்பதற்கு பிரதானமான காரணம் அவரது உடற்தகுதி நிலை. இன்று வரை பலரும் கூகுள் தேடுபொறியில் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் உடற்பயிற்சி முறை மற்றும் உணவு கட்டுப்பாட்டு பழக்கம் என்பவற்றை பற்றி தேடி வருகின்றனர். மைதானத்தில் கோல் அடித்ததன் பின்னர் அவர் சட்டையை கலற்றிக்கொண்டு ஓடி வரும்போது உடலை அவர் பேணி வரவில்லை, செதுக்கி வருகிறார் என்பது நமக்கு புலனாகும். உருக்கு கம்பிகளால் செதுக்கியது போன்ற கால்கள், கொழுப்பு படிமங்கள் ஏதுமற்ற வயிறு மற்றும் மார்பு பகுதி வளைந்து இருக்கிய புஜங்கள் என ஒரு முழுமையான விளையாட்டு வீரனாக அவர் வலம் வந்து கொண்டிருக்கிறார். உடற்பயிற்சி என்பது அவருக்கு இன்று நேற்று தோன்றிய பழக்கம் அல்ல. சிறு வயது முதலே அவர் கடுமையான உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு தனது உடல்நிலையை சரியான நிலையில் பேணி வருகிறார். அனைவரும் தூங்கிய பின்னரும் கூட அவர் உடற்பயிற்சி நிலையத்திற்கு செல்வதை வாடிக்கையாக கொண்டிருந்தார். 36 வயதாகிவிட்ட போதும் இன்று வரை ஒரு பாலிவுட் திரைப்பட கதாநாயகனை விட சிறப்பாக தனது தோற்றத்தை, உடல் அமைப்பை அவர் சரியான முறையில் பேணி வருகிறார். கிரிக்கெட் உலகில் சிறப்பான உடல் அமைப்பை கொண்டிருக்கும் வீரராக கருதப்படும் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவர் விராட் கோலி கூட தனது உடற்பயிற்சி மாற்றத்திற்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோவை பார்த்து கற்றுக்கொண்டதாக கூறுகிறார். I really admire your passion and your aggression on the field, and that's something that I thrive on as well. So thank you so much for inspiring me and a lot of people across the world. And it's இன்று வரை அவரை விஞ்சும் ஒரு வீரரை தான் கண்டதில்லை என விராட் கோலி கூறுகிறார். விராட் கோலிக்கு மட்டுமல்ல, உலகின் எண்ணற்ற விளையாட்டு வீரர்களுக்கும்
கடின உழைப்பிற்கும் உடல் தகுதிக்கும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவே முன்மாதிரியாக இருந்து வருகிறார். மீண்டும் அவரது வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்திற்கே செல்வோம். பிறக்கும் போதே கலைக்கப்பட்டிருக்க வேண்டிய கருவாக உருவாகி அந்த கடினமான பாதையை கடந்து குழந்தையாக வெளியே வந்து இந்த உலகமே போற்றும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு மேலும் புகழ் சேர்க்கும் விதமாக போர்த்துக்கல் அரசாங்கம் அவர் பிறந்த பகுதியான மெடேரா தீவின் விமான நிலையத்திற்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் பெயரையே சூட்டி கௌரவித்தது. இன்று கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனதில் கலைக்கப்பட முடியாத கனவாக ரொனால்டோ இருந்து வருகிறார். காலத்திற்கு காலம் பல்வேறு புதிய வீரர்கள் வருவதும் செல்வதும் வாடிக்கையாக இருந்தாலும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ எனும் சரித்திரம் இந்த உலகம் இருக்கும் வரை ஒவ்வொரு கால்பந்து ரசிகனின் மனதிலும் கட்டாயமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. Some people hate me, some people love me. Fui feito para ser o melhor. Isso faz parte da minha maneira de viver a vida. நாம் முன்னர் கூறியது போல கிட்டத்தட்ட இந்த யூரோ கால்பந்து கிண்ணமானது 2020ஆம் ஆண்டிற்கான கிண்ணமானது கிட்டத்தட்ட இறுதி தருணத்தை எட்டி இருக்கிறது. யாரோ ஒருவர் வெற்றி பெற போகிறார்கள். போர்த்துக்கல் அணி வெளியேறி இருக்கிறது. இருந்தாலும் கூட போர்த்துக்கல் அணி விளையாடிய அந்த தருணத்திலே பல சர்ச்சைகளையும் ஏற்படுத்தி இருந்தது. அதனுடைய தலைவர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த சமூகத்தில் விதைத்திருந்தார். அப்படி என்ன விடயத்தை அவர் கையாண்டிருந்தார் என்றால், ஹங்கேரியுடனான போட்டி ஆரம்பமாவதற்கு முன்பாக ஒரு செய்தியாளர் மாநாடு இடம்பெறுகிறது. அந்த செய்தியாளர் மாநாட்டில் இருந்த ஒரு குளிர்பானத்தை அகற்றி தண்ணீரை குடியுங்கள் என்கின்ற வகையான ஒரு செயற்பாடை அவர் செய்திருந்தார். இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையையும் பேசு பொருளாகவும் அவரை மாற்றியிருந்தது. கிட்டத்தட்ட அந்த நிறுவனம் அந்த ஒரு நாளில் மட்டும் 75,000 கோடி இலங்கை ரூபாவுக்கான மதிப்பை இழந்திருந்தது. இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் மாறியிருந்தது. அதனுடைய தாக்கம் என்பது இன்று வரை அந்த நிறுவனம் சந்தித்து வருகின்ற ஒரு செயற்பாடாக மாறியிருக்கிறது. இதனை விதைத்த இந்த செயற்பாட்டை மீண்டும் உலகிற்கு ஞாபகப்படுத்திய கிறிஸ்டியானோ ரொனால்டோ தொடர்பாக பல்வேறுபட்ட வாத விவாதங்கள் தொடர்ச்சியாக தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவர் செய்தது சரியா, இவர் செய்தது பிழையா என்பதை எல்லாம் தாண்டி இவர் செய்தது என்ன என்கின்ற ஒரு கேள்விதான் இந்த தடம் நிகழ்ச்சியில் அவரை ஒரு நாயகனாக இன்றைய தினம் போற்றுவதற்கு காரணமாக அமைந்திருந்தது. நாம் ஆரம்பத்திலே கூறிய ஒரு விடயம்தான், மனித சமுதாயம் நிகழ்காலத்தில் மறந்திருந்த ஒரு விடயம்தான் இந்த நீர் என்பது மிக மிக முக்கியமானது. நீரை பருகுவதனூடாகத்தான் வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியமான வாழ்வை எம்மால் வாழ முடியும் என்பது அனைவரும் அறிந்த ஒரு விடயம். நாம் தினந்தோறும் நீரை அருந்துகிறோம் தானே என்கின்ற கேள்வியை நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக நீங்கள் அருந்துகிறீர்கள், ஆனால் முழுமையாக அதனுடைய பயனை அடைகிறீர்களா என்ற கேள்வியை தான் நாங்கள் உங்களிடம் கேட்கின்றோம். குளிர்பானங்களினுடைய வருகையோடு ஒட்டுமொத்த உலகத்திலும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் தான் இன்று அழிந்து வருகின்ற ஒரு ஆதாரமாக இந்த நீர் ஆதாரம் மாறி இருக்கிறது. இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல்வேறுபட்ட ஆப்பிரிக்க நாடுகளாக இருந்தாலும் சரி, ஏன் தென் அமெரிக்க நாடுகளாக இருந்தாலும் சரி, எமது அயல் நாடான இந்தியாவும் சரி, இப்பொழுது மிகப்பெரிய நீர் பற்றாக்குறையை எதிர்கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். நாளை எமக்கும் இந்த நிலை ஏற்படலாம். எதற்காக இதை நாங்கள் இந்த தருணத்தில் கூறுகிறோமாக இருந்தால், நிச்சயமாக இதற்கு பின்னாலும் ஒரு வரலாற்று கதை இருக்கிறது. அதை தான் உங்களுக்கு நாங்கள் வழங்க போகிறோம். கிறிஸ்டியானோ ரொனால்டோ செய்த செயல் என்ன, அதனால் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, இந்த நீர் ஆதாரம் எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். படுத்தப்பட்ட காரணத்தினால் பெப்சியை வயிற்றுவலி மருந்து என விற்கத் தொடங்கினார். ஆனால் பெப்சியின் விற்பனை எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கவில்லை. விற்பனை மந்த கதியிலேயே சென்றது. பொருளின் பெயரில் ஏதாவது மந்திரம் செய்து பார்ப்போம் என எண்ணிய பிரெடகம் 1898ஆம் ஆண்டு தான் தயாரித்த குளிர்பானத்திற்கு பெப்சி கோலா என கொக்கா கோலாவை போன்ற ஒரு பெயரை சூட்டினார். பெப்சின் என்பது எமது உடலில் உள்ள இரைப்பையில் சுரக்கும் ஒரு நொதியமாகும். இந்த நொதியம் சுரப்பியின் மூலமே நாம் உண்ணும் உணவு சமிபாட்டு தொகுதியினால் செரிமானம் செய்யப்படுகிறது. இப்போது நீங்கள் உங்கள் மனதில் பெப்சி பானத்தை குடிப்பதன் மூலம் செரிமானம் இலகுவில் நடைபெறும் என எண்ணி இருக்கக்கூடும். அப்படி ஒரு எண்ணம் உங்கள் மனதில் தோன்றியிருந்தால் தயவு செய்து அதை மாற்றிவிடுங்கள் அல்லது மறந்துவிடுங்கள். பிரெடம் தயாரித்த பெப்சி பானத்திற்கும் இரைப்பை பெப்சிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. கொக்கா கோலா தலைவலி மருந்து என கூறி விற்றதை போல பெப்சியை வயிற்றுவலி மருந்து என விளம்பரப்படுத்த எண்ணியவர் வயிற்றில் சுரக்கும் முக்கியமான என்சைம், அதாவது நொதியமான பெப்சினின் பெயரை தனது குளிர்பானத்தை விளம்பரப்படுத்துவதற்காக உபயோகப்படுத்திக் கொண்டார். இது ஒரு சந்தைப்படுத்தல் யுக்தி மட்டுமே, மருத்துவ பலன்கள் எதுவும் இல்லை. 6.5 அவுன்ஸ் கொள்ளளவு கொண்ட கொக்கா கோலா போத்தல் ஒன்று $0.05 அந்த காலத்தில் விற்பனை செய்யப்பட்டது. அதே நேரத்தில் $0.05 பெப்சி 12 அவுன்ஸ் கொண்ட போத்தல்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கியது. கொக்கா கோலாவால் உடனடியாக பாட்டில்களின் கொள்ளளவை அதிகரித்து பெப்சி வழங்கும் அதே அளவுக்கு வழங்க முடியவில்லை. இந்த தொழில் போட்டிக்கு நடுவே 2ஆம் உலகப் போரும் ஆரம்பித்தது.
மூலப்பொருட்கள் கிடைப்பனவு, ஊழியர்சார் பிரச்சனைகள் காரணமாக பெப்சி தனது போத்தல்களின் விலையை அதிகரிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. இதன்போது அமெரிக்கர்கள் மனப்பட்டு ரசிகர்கள் பார்க்கும் இடமெல்லாம் குளிர்பானத்தின் வர்த்தக நாமம் காண்பிக்கப்படுகிறது. இது மட்டுமன்றி தொலைக்காட்சியில் விளம்பர போட்டிகளை பார்த்து ரசிக்கும் மில்லியன் கணக்கான ரசிகர்களும் விளம்பர இடைவேளைகளில் இந்த குளிர்பான விளம்பரங்களை பார்க்க நேரிடுகிறது. இவ்வாறாக குளிர்பானம் குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் மறைமுகமாக இளைய சமுதாயத்தில் விதைக்கப்பட்டு விடுகிறது. இந்த நிலையில்தான் நம் நிகழ்ச்சியின் நாயகன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தண்ணீர் குடிப்பதன் அவசியத்தை நினைவூட்டி இருக்கிறார். பத்திரிகையாளர் சந்திப்பில் தன் முன்னே காட்சிப்படுத்தப்பட்டிருந்த கொக்கா கோலா போத்தல்களை ஒதுக்கி வைத்துவிட்டு தண்ணீர் போத்தல்களை உயர்த்தி காண்பித்தார். இதனால் கடந்த சில நாட்களாக உலகெங்கிலும் கோக் பானத்தின் விற்பனை கடுமையாக சரிந்துள்ளதுடன் நியூயார்க் பங்குச்சந்தையிலும் கொக்கா கோலாவின் பங்கு மதிப்பு என்பது கடுமையான சரிவை சந்தித்திருந்தது. கிட்டத்தட்ட அந்த நாளில் மட்டும் கொக்கா கோலா நிறுவனத்திற்கு இலங்கை மதிப்பீட்டில் 75,000 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டது. மிகப்பெரிய மாற்றத்தை வித்திட்ட ரொனால்டோவின் புகழ் என்பது இன்று வரை யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஆச்சரியமிக்க நபராகவே தினசரி அவரது வாழ்வில் அவரது செயற்பாடுகளும் அவரது விளையாட்டு திறன்களும் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஒவ்வொரு விடயங்களுக்கு பின்னால் ஏதோ ஒரு சரித்திர கதை இருக்கும் என்பதற்கு கொக்கா கோலாவின் இந்த கதையை நாங்கள் கூறியதற்கு பின்னாலும் சமூகவாழ் மக்கள் இன்று தண்ணீர் குடிப்பதை மறந்து பின்னோக்கிய ஒரு உலகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம் என்கின்ற ஒரு விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்தினாலே இதை வைத்து ஒரு வரலாற்று கதையை நாம் கூற முயற்சித்தோம். உண்மையில் எப்படியான ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த தண்ணீர் விவகாரம். குறிப்பாக தண்ணீரை குடியுங்கள் என்று கிறிஸ்டியானோ சொன்ன அந்த ஒரு செகண்டில் உலகம் பல்வேறுபட்ட மாற்றங்களை கண்டது, தனக்குள்ளே பல்வேறுபட்ட கேள்வியை எழுப்பியிருந்தது. இப்படி ஒரு வரலாற்றை கொண்டதா இந்த குளிர்பான நிறுவனங்களினுடைய வருகை என்பது பற்றி நாம் ஆச்சரிய கண் கொண்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக சந்தைப்படுத்தலில் மிக முக்கியமான இந்த விளம்பரப்படுத்தல் யுக்தியை அவர்கள் கையாண்ட விதம் என்பது, ஒரு நிறுவனம் ஆரம்பத்தில் வரும் பொழுது தலைவலி நிவாரணியாக இதனை கொண்டு வருகிறது, இன்னும் ஒரு நிறுவனம் இதனுடைய போட்டி நிறுவனமாக வந்து அதை வயிற்றுவலி நிவாரணமாக கொண்டு வருகிறது. இருந்தாலும் கூட இரண்டும் தீமையை விளைவிக்கக்கூடிய குளிர்பானங்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு அவர்கள் வியாபாரத்தில் மிக சிறந்த உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் கூட அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் பற்றியும் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். எதுவுமே அளவோடு இருக்க வேண்டும். அதை மீறி ஒரு விடயத்தை அதிகமாக உட்கொள்வோமாக இருந்தால், பருகுவோமாக இருந்தால் அதனுடைய விளைவுகளை உடல் எமக்கு காட்டி கொடுக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நீர் எப்பொழுதும் நாம் பருக வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆகாரம். அதனை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அதுவும் இளம் சமுதாயம், அதுவும் குழந்தைகள் நீரினுடைய மகத்துவத்தை உணர்ந்து அதற்கான பழக்கப்படுத்தலை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் பழக்கப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை தான் இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோவினுடைய செயலை வைத்து ஒட்டுமொத்தமாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம். ஒரு மனிதன் எப்படியான ஒரு சூழலிலிருந்து மிக சிறந்த ஆளுமையாக மாறி இருக்கிறார். அதுவும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவை பொறுத்தவரையில் தாயின் மீது கொண்ட அன்பும் தந்தை அவருக்கு வழிகாட்டிய விதமும் தான் இன்று ஒரு மிக சிறந்த ஆளுமையாக அவரை மாற்றியிருந்தது. குறிப்பாக தாய் பல்வேறுபட்ட அறிவுரைகளை இன்று வரை அவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் தந்தையினுடைய மரணத்தின் பின்னரான அவருடைய வாழ்க்கை மாற்றம் என்பது எமக்கு பல்வேறு விதமான உதாரணமாக மாறியிருந்தது. தந்தை மிகவும் குடி பழக்கத்திற்கு அடிமையாக இருந்த ஒரு காரணத்தினால் மரணத்தை தழுவியதனால் தான் அவர் இன்று வரை மது பழக்கத்திற்கு உட்படாமல் இருந்து வருகிறார். அதே நேரத்தில் எந்த நேரத்திலும் இரத்த தானம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காகவும் அவர் தன்னுடைய உடலை மிக சரியாக பேணி வருகிறார். பல்வேறுபட்ட காரணங்கள் அவர் மிக சிறந்த ஆளுமையாக இருப்பதற்கும் அவருடைய உடல் கட்டமைப்பை சரியாக பேணி வருவதற்கும் கூறப்படுகின்றன. அதே நேரத்தில் சமூகத்தில் பல்வேறுபட்ட உதவிகளை செய்து வருகிறார். அதனால்தான் அவர் பிறந்த அந்த குட்டி தீவில் இருக்கின்ற விமான நிலையத்திற்கு கூட அவருடைய பெயர் சூட்டப்பட்டு கௌரவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நூற்றாண்டின் அதிசிறந்த வீரராக கூட சமீபத்தில் அவருக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக அவர் செய்து வருகின்ற சாதனைகள் என்பது அவரை மட்டுமே போற்றுகின்ற ஒரு விடயம் அல்ல, அந்த நாட்டையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு விடயம். குறிப்பாக இக்கால சர்வதேச அரங்கில் விளையாடுகின்ற வீரர்கள் ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு விடயத்தை செய்யும் பொழுது உங்களுடைய தனிப்பட்ட விதம் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை, ஒட்டுமொத்தமாக உங்களுடைய நாட்டின் பெயரும் பாதிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்டியானோ ரொனால்டோ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அவருடைய நாட்டின் பெயரை உச்சகட்டத்திற்கு கொண்டு செல்லுமாக இருந்தால், நீங்கள் உங்கள் நாட்டிற்கு விளையாட செல்லும் பொழுது நீங்கள் அதை பின்பற்றுகின்ற விதம் என்பது ஒட்டுமொத்தமாக உங்களுடைய நாட்டினுடைய நட்பெயரும்
கொண்டு செல்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். நிகழ்காலத்தில் எமக்கு ஏற்பட்ட ஒரு விடயத்தை வைத்து இதை நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். குறிப்பாக கிறிஸ்டியானோ ரொனால்டோவினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை வரலாற்றில் சமூக வலைதளத்தில் அவருடைய தாக்கம் என்பது அனைவரும் இப்பொழுது மூழ்கி கிடக்கின்ற ஒரு சமூக வலைதளத்தில் இன்ஸ்டாகிராமில் அவர் இடுகின்ற ஒரு பதிவுக்கு கிட்டத்தட்ட இலங்கை ரூபாவின் மதிப்பில் 30 கோடி ரூபாயை வருமானமாக பெற்றுக் கொள்கிறார். ஆண்டு வருமானமாக பல கோடி ரூபாய், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை வருமானமாக பெற்றுக்கொள்கிறார். அந்த வருமானங்களை மிக சிறந்த முறையில் அவர் செலவழித்துக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் புற்றுநோய் மருத்துவமனை ஒன்றை உருவாக்கி பலருக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு மிக சிறந்த உதாரணமாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வெறுமனே கால்பந்தாட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பிரபலமாக மாறியதால் மட்டும் அவர் பேசு பொருளாக மாறியவில்லை. சமூகத்தோடு நாட்டோடு நலனாக எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உலகிற்கும் எமது நாட்டிற்கும் விதைக்க முடியும் என்கின்ற ரீதியில் அவர் செய்கின்ற செயற்பாடுதான் அவரை பின்பற்றி கோடிக்கணக்கான ரசிகர்கள் தொடர்ந்து கொண்டிருப்பதற்கு கூட காரணமாக அமைகிறது. நாமும் அவரை போன்று ஒரு சிறந்த ஆளுமையாக எமது துறையில் வலம் வருவோம், அதற்காக மிக அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என்கின்ற ஒரு விடயத்தை தான் இந்த தருணத்தில் நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு நாயகனோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லவேந்திரன் ஜனநாயகன். இது தடம், வரலாற்றின் மறுபக்கம்.